ஆவியானவரின் பெயராலே ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. மக்கபே ஆகமத்திலிருந்து வாசகம். தம் மக்கள் ஒவ்வொருடமிருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பழி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாய் நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பழி ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நாம் அனைவரும் சேர்ந்து செபிப்போம். இந்த வேளையில் நம் குடும்பத்தில் இறந்தவர்களையும் நினைவு கூறுவோம். நம் குடும்பத்தில் நம் பெற்றோர், நம்மோடு உடன் பிறந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் என்று யாவரையும் நினைவு கூர்ந்து இந்த நேரத்தில் செபிப்போம். நம்முடைய பதிலுரை முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இறந்த எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், மக்களுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆறுதலை பெறுவார்களாக. முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்களுடைய ஆன்மாக்களுக்கும் இரக்கம் காண்பித்து அவர்கள் உமது அரவணைப்பில் வந்து சேர்வார்களாக. இறைவா, இக்கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகள், சிறப்பாக எங்களுடைய அருள் தந்தை ஆல்ஃபிரட் பெர்னாண்டோ, அருள் தந்தை ஜான் அமல்ராஜ், மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது கருணை கண் காட்டியருளும். இதனால் அவர்கள் உமது அன்பு முகத்தை காணும் பேறு பெறுவார்களாக. நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஒன்றாக்கி இறைவன் இறந்த நம் அருள் தந்தையர்களுக்கு இரக்கம் காட்டி முடிவில்லா வாழ்வை அளிக்க வேண்டும் என்றும், இந்த இடத்திலே நின்று ஜெபிக்கின்ற நம் அனைவரையும், ஆசிரியர் பெருமக்களாகிய நம்மளையும், நம் பள்ளியும், நம் பள்ளியில் பயிலும் மாணவர்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க, அதனால் நாம் கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை மேலும் மேலும் மெருகூட்டி எடுத்துச் செல்வதற்கான ஆற்றலையும் வலிமையும் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. செவிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இக்கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள எம் அருள் தந்தை ஆல்ஃபிரட் பெர்னாண்டோ அவர்களையும் அருள் தந்தை ஜான் அமல்ராஜ் அவர்களையும் அவர்கள் செய்த பாவங்களையும் மன்னித்து உமது திருமுகத்தை காணும் பேற்றை அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் ஒப்பு கொடுக்கும் ஜெபங்களை ஏற்று இறந்த நம் தந்தையர்களுக்கு நிலை வாழ்வளிப்பாராக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக, புவிநிலம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்
விண்ணொலி அவர் மேல் ஒளிர்ந்திடுக புவினிதம் அவர் நினைவு நிலைத்திடுக தீயவை யாவும் விலகிடுக தீயவை யாவும் விலகிடுக அவரின் மகிழ்வில் நிலைத்திடுக இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாகும் இடம் வந்தடைக. தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே. So thank you so much.